வள்ளிமலை முருகன் கோயில். கந்தனும் வள்ளியும் சந்தித்த புனித பூமி. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடிக்கு அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய மலை. வெளிப்படையாக பார்த்தால் அது சாதாரண மலை போலத் தோன்றலாம். ஆனால் அந்த மலைக்குள் மறைந்திருப்பது தெய்வீக காதலின், தவத்தின், அருளின், தியாகத்தின் வரலாறு. அந்த மலைதான் வள்ளிமலை. இந்த மலைக்கு அந்த பெயர் வந்ததற்கு காரணம் முருகப்பெருமானின் இரு தேவிகளில் ஒருவரான வள்ளி அம்மையின் தெய்வீக வாழ்க்கை வரலாறே. வள்ளியின் அற்புதப் பிறப்பு. முன்னொரு காலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமால் சந்நிதியில் மகாலட்சுமி தேவி ஒருநாள் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை நினைத்து மகிழ்ந்தாள். அந்த தெய்வீக தருணத்தில் அவளின் திருமேனியிலிருந்து ஒரு சிறு துளி வியர்வை பூமியில் விழுந்தது. அந்த துளி ஒரு மானால் உண்ணப்பட்டது. காலம் கழிந்தது. அந்த மான் ஒரு அழகிய பெண் குழந்தையைப் பெற்றது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த வேடர் குலத் தலைவர் நம்பிராஜன் அந்தக் குழந்தையைக் கண்டார். அந்தக் குழந்தையின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது. அவன் உணர்ந்தான், இவள் சாதாரண குழந்தை அல்ல, இவள் தெய்வத்தின் அம்சம். அந்தக் குழந்தையை தன் மகளாக வளர்த்தார். அவளுக்கு பெயர் வைத்தார் வள்ளி. வள்ளியின் வளர்ச்சியும் தவ வாழ்வும். வள்ளி மலையும் காடும் சூழ்ந்த வள்ளிமலையில் வளர்ந்தாள். அவள் தினமும் தினை வயல்களை பாதுகாத்தாள். பறவைகள், விலங்குகள் தினையை உண்ணாமல் காத்தாள். ஆனால் அவள் மனம் எப்போதும் ஒரு பெயரை மட்டும் நினைத்தது, முருகன். அவளுக்குத் தெரியாது, அவள் மனதில் எழும் அந்த பக்தியே அவளை தெய்வீக வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறது என்பதை. முருகப்பெருமானின் தீர்மானம். திருக்கயிலையில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் வள்ளியின் தவத்தை கவனித்தனர். அவள் மனம் முழுவதும் முருகனையே நினைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது முருகப்பெருமான் கூறினார், அம்மா, என் பக்தை வள்ளியை நான் நேரில் சென்று சந்திப்பேன். அவளின் காதலை தவத்தின் வழியாகவே ஏற்றுக்கொள்வேன். அவ்விதமே முருகப்பெருமான் பூமிக்கு இறங்கினார். வேடர் உருவில் வந்த கந்தன் முருகன் ஒரு இளம் வேடர் உருவம் எடுத்தார். கையில் வில், முகத்தில் புன்னகை, கண்களில் கருணை. அவர் வள்ளி தினை காக்கும் இடத்திற்கு வந்தார். வள்ளி அவரைக் கண்டாள். அவளின் மனம் ஒருவிதமான அதிர்வை உணர்ந்தது. ஆனால் அவள் வெட்கம் கொண்டாள். அந்த இளைஞனைத் தவிர்த்தாள். வேங்கை மரமாக மாறிய முருகன் ஒருநாள் வள்ளியின் தந்தை நம்பிராஜன் அந்தப் பகுதிக்கு வந்தார். அவர் வருவதை அறிந்த முருகன் தன் திருவிளையாடலுக்காக ஒரு வேங்கை மரமாக மாறினார். இன்றும் வள்ளிமலையில் நிற்கும் அந்த வேங்கை மரம் கந்தனின் திருவிளையாடலின் சாட்சி. யானையும் மூதாட்டியும். வள்ளி இன்னும் முருகனை ஏற்கவில்லை. அப்போது முருகப்பெருமான் ஒரு யானையை அனுப்பினார். பயந்த வள்ளி மலை முழுவதும் ஓடினாள். அப்போது ஒரு மூதாட்டி அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். அந்த மூதாட்டி பார்வதி தேவி. அவள் வள்ளியிடம் சொன்னாள், இந்த இளைஞன் உன் உயிர் தோழன், அவனை மணந்து கொள். அந்த நொடி முருகன் தன் திருவுருவை வெளிப்படுத்தினார். வள்ளியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தெய்வீக இணைப்பு. வள்ளி முழு மனதோடு முருகனை ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் காதல் தவத்தின் மூலம் வென்றது. திருமணம் திருத்தணியில் நடந்தாலும் காதல் மலர்ந்த இடம் வள்ளிமலையே.
சூரியன் காணா தீர்த்தம். திருமணத்திற்குப் பின் வள்ளி அளித்த தினை மற்றும் தேன் உண்ட முருகனுக்கு விக்கல் ஏற்பட்டது. அப்போது முருகன் கேட்டார், சூரியனும் சந்திரனும் பார்க்காத ஒரு தீர்த்தம் வேண்டும். அப்போது தோன்றியது சூரியன் காணா தீர்த்தம் என்றும் அந்த நீர் அருள் நிறைந்ததாக உள்ளது. வள்ளிமலை கோயிலின் மகிமை. பாறையில் குடைந்த கோயில், 400 படிகள். திருமண தடை நீங்க, மன விருப்பம் நிறைவேற என்று மக்கள் நம்புகின்றனர். நிறைவுச் செய்தி. வள்ளிமலை ஒரு கோயில் மட்டும் அல்ல. அது காதலின் குரல். அது பக்தியின் உச்சம். அது முருகன் மனிதனாக நடந்த பூமி. உண்மையான பக்தி இருந்தால் முருகன் நேரில் வந்து வாழ்க்கையை மாற்றுவான் என்று சொல்லும் புனித மலை வள்ளிமலை.